ஓகே, இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் லாஸ்ட்டாக ஒரு போஸ்ட் பண்ணியிருப்பேன் இல்லையா, ஒரு வீடியோ கூட அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ட்ரேடோட அடுத்த ட்ரேடுக்கான கண்டினியூட்டி. ஓகேவா, செப்டம்பர் 2 நினைக்கிறேன். எஸ், செப்டம்பர் 2 அந்த டைமில் எடுத்த ட்ரேட் தான் இது. இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ண வீடியோவோட கண்டினியூ வீடியோ. ஓகேவா, அந்த டைமில் இருந்த அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ணியிருந்தேன். ஸோ வித்ட்ரா பண்ணது போக 20 + 700 வந்து என்கிட்ட பேலன்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த விஷயத்தை வச்சு நெக்ஸ்ட் ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் நெக்ஸ்ட் ட்ரேடுக்கான கண்டினியூஷன் கொடுத்துட்டேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் டே அதாவது செப்டம்பர் மந்த் ஸ்டார்ட் அதுமா ட்ரேட் எடுக்க வேண்டாம், ட்ரேட் எடுக்காமல் இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரேட் பண்ணேன். பட் அந்த ட்ரேட் வந்து எனக்கு நெகட்டிவ். ஓகேவா, 100 ரூபீஸில் ஒரு மினிமமான ட்ரேட் பண்ணேன். பட் எனக்கு ட்ரேட் நெகட்டிவ். அதுக்கு மேலே ட்ரேட் கண்டினியூ பண்ணலை. சரி, ஓகே, இன்னைக்கான ட்ரேட் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வித்ட்ராவல் ப்ராசஸில் இருந்ததுனால நெக்ஸ்ட் ட்ரேட் வந்து மூவ் பண்ணலை. அப்போ இந்த ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் தேதி ட்ரேட் பண்ண விஷயத்தை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துட்றேன். அதாவது யூரோ ஜேபிஒய் லைவ்ல வந்து இந்த ஸ்பேஸில் நான் அனலைஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதே சேம் டைம் யூஎஸ்டி ஐஎன்ஆர் இந்த ரெண்டு விஷயத்துலையுமே மார்க்கெட்டுடைய மூவிங் எந்த மாதிரி இருக்கு, ட்ரெண்ட் வைஸாக இருக்கட்டும், மெஜாரிட்டி கண்டினியூஷனாக இருக்கட்டும், எந்த ஸ்பேஸுக்கு மார்க்கெட் மூவ் கொடுத்துட்டு இருக்காங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் தெளிவாக அனலைஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஓகேவா, ஸோ மார்க்கெட்டுக்குள்ளே வந்ததுமே ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, மார்க்கெட்டுடைய லெவல் எதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணிட்டு இருக்கு. இப்போ யூஎஸ்டி ஐஎன்ஆர் அப்படிங்கிறது ஓகே, ஒரு ஃபண்டமெண்டல் வச்சு ரன் ஆகக்கூடிய ஓடிசி, ஓவர் த கவுண்டர், அவங்களுடைய புரோக்கருடைய ரன்னிங். யூரோ ஜேபிஒய்னு சொல்லும்போது மார்க்கெட்டுடைய ரன்னிங், அதாவது லைவ் அசெட்னு சொல்லுவோம். ஓகேவா, எனக்கு இது 66% இருக்குது. ஸோ இந்த ஸ்பேஸை நான் அனலைஸ் பண்ணிட்டு இந்த ஸ்பேஸில் வந்து நான் மேஜராக வந்து ட்ரேட் பண்ணல. மார்க்கெட்டுக்குள்ளே வந்ததுமே ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ணக்கூடிய போர்ஷன் என்ன அப்படின்னா, மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் இருக்காங்க, மெஜாரிட்டி வைஸ்ன்னு சொல்லும்போது யாருக்கு மார்க்கெட் அதிகமாக மூவ் கொடுத்துட்டு இருக்கு, இந்த விஷயத்தை அனலைஸ் பண்ணுவீங்க. ஓகேவா, இதை அனலைஸ் பண்ணி முடிச்சது ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி மூவ் பண்ணிட்டு இருக்கு, இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணுவீங்க. மார்க்கெட்டில் சைட்வே ஸ்ட்ரக்சர் இருக்கு, கன்சாலிடேஷன் ஏரியா நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரியான ஏரியாவில் இருந்து மார்க்கெட் நெக்ஸ்ட் லிக்விடிட்டி ஃபார்ம் பண்ணி நெக்ஸ்ட் எந்த மாதிரி மூவ் பண்ணுறாங்க, இந்த விஷயத்துல எல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ப்ரெசென்ட்ல நீங்க ட்ரேட் எடுக்கிறதுக்கான பொசிஷன் உங்களுக்கு பாசிபிளா இருக்கா, இல்ல நெகட்டிவ்ல இருக்கா, ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்ல மார்க்கெட் மூவ் ஆகுதா, ட்ரெண்ட் வைஸ்ல மார்க்கெட்ல நம்ம ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா அது பாசிட்டிவ் ஆகுமா நெகட்டிவ் ஆகுமா, அந்த ஒரு விஷயத்தை பார்ப்போம். அப்போ நான் பர்சனலா ட்ரெண்ட் அனலைஸ் பண்றதுக்கு 1 மினிட்ல ட்ரேட் எடுப்பேன். 1 ஹவர்ல வந்து என்ன பண்ணுவேன், மார்க்கெட் எந்த மேஜர் ட்ரெண்ட்ல இருக்குன்னு அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுப்பேன். 15 மினிட்ல அதை கன்ஃபார்ம் பண்ணிப்பேன். அப்போ இப்போ ப்ரெசென்ட் டைம்ல இந்த ஒரு யூஎஸ்டி ஐஎன்ஆர் சார்ட்டை வந்து நான் வந்து என்ன பண்றேன், அனலைஸ் பண்றேன். மார்க்கெட் எனக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ஒரு அப் ஃபார்வர்ட், ஒரு இம்பாக்டுக்கான பையர் கேண்டில் கொடுத்துருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு டவுன் ஃபார்வர்ட், செல்லருடைய கண்டினியூட்டி, பிரைஸ் வேல்யூ டிக்ரீஸ் ஆகக்கூடிய மூவ் கொடுத்துட்டு இருக்கு. பிரைஸ் வேல்யூ டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்குதுன்னு சொல்லும்போது இந்த ஒரு பர்டிகுலரான ஏரியால மார்க்கெட் எனக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, செல்லருடைய கண்டினியூஷன் இருக்கு. மார்க்கெட்ல யாரு ஸ்ட்ராங்கான லெவல்ல கண்டினியூ பண்றாங்க அப்படின்னா செல்லர், பிரைஸ் வேல்யூ டிக்ரீஸ் ஆகக்கூடிய மூவ் தான் ஸ்ட்ராங்கா கண்டினியூ பண்ணிட்டு இருக்கு. ஓகேவா, அப்போ இந்த ஸ்பேஸ்ல பையருடைய பிரைஸ் வேல்யூ வருது அப்படின்னாலுமே அந்த பையருடைய வேல்யூ கண்டிப்பா இந்த ஸ்பேஸ்ல என்ன ஆகும், டாமினேட் ஆகும். பையர்ஸ் டாமினேட் ஆகி மார்க்கெட்ல யார் கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்னா செல்லர்ஸ் வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. ஓகேவா, பிரைஸ் வேல்யூ செல்லருக்கு ஏற்றதா இருக்கு. பிரைஸ் வேல்யூவை டிக்ரீஸ் பண்ணக்கூடிய மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் இப்போதைக்கு ப்ரெசென்ட் டைம்ல எனக்கு மூவ் கொடுத்துட்டு இருக்கிறதுனாலையும் பிளஸ் ஸ்ட்ராங் லெவல்னு சொல்லும்போது செல்லருக்கு இருக்கிறதுனாலையும் செல்லர் கண்டினியூ பண்றதுக்கு இந்த ஸ்பேஸ்ல எனக்கு ரீசன் வந்து அதிகம். அட் த சேம் டைம் எனக்கு செல்லர் கண்டினியூ பண்றாங்க அப்படின்னா பையர்ல இருக்கக்கூடிய பிரைஸ் ஆக்ஷன்ஸுக்கு மூவ் பண்ணுவாங்கங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இந்த ஸ்பேஸ்ல எனக்கு ஒரு பிரைஸ் ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆச்சு. பிரைஸ் ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆனதுமே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு பையருக்கு ஒரு கண்டினியூட்டி எடுத்தேன். ஏன்னா மார்க்கெட் சப்ளைக்கு ஃபால் ஆகுது, ஒரு ஸ்ட்ராங் லெவல்ல கண்டினியூ பண்ணுது அப்படின்னாலே பிரைஸ் ஆக்ஷனுக்கும் சரி இம்பேலன்ஸுக்கும் சரி ஆன்சர் கொடுத்து தான் மூவ் பண்ணும். அப்போ இந்த ஸ்பேஸ்ல ஸ்ட்ராங் லெவல்னு சொல்லும்போது செல்லர் எனக்கு தெரியுது. அப்போ அந்த செல்லர் ஒரு பிரைஸ் வேல்யூ எனக்கு கண்டிப்பா என்ன பண்ணும், கம்ப்ளீட் பண்ணணும் இல்லையா. ஒரு ஸ்ட்ராங் லெவல் கண்டினியூ பண்ணுது அப்படின்னாலே அது ஒரு வேல்யூவை என்ன பண்ணும், மென்ஷன் பண்ணி தான் வரும், ஒரு வேல்யூவை ஈக்குவல் பண்ணலாம். அப்போ இந்த ஸ்பேஸ்ல எனக்கு பிரைஸ் ஆக்ஷன் கரெக்டா இருக்கு. அட் த சேம் டைம் அதுக்கு கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைட்டிங் ஸ்பேஸ், பையருடைய ஒரு ஃபைட்டிங் கேண்டில் இருக்கு. அப்போ மார்க்கெட் மேபி எனக்கு என்ன பண்ணலாம், பையருக்கு ஒரு புஷ் கொடுக்கலாம். நான் ரிவர்சல் ட்ரேட் தான் எடுக்க போறேன், பிரைஸ் ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆகுதுன்னு சொல்லும்போது அட் த சேம் டைம் இந்த கேண்டிலுடைய சைக்காலஜி எனக்கு எப்படிதான் இருக்கு, ஒரு ஃபார்வர்ட் மூவ் ஃபார்வர்ட் டவுன் கொடுத்துட்டு அங்கிருந்து பையருக்கு புஷ் ஆகுது. ஸோ இந்த லெவல்ல பேஸ் பண்ணி இந்த ஸ்பேஸ்ல ஒரு பையருக்கான என்ட்ரி போறேன். இந்த ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து எனக்கு என்ன ஆகுது, பாசிபிள் ஆகுது. நெக்ஸ்ட் டாப்ல ஒரு லெவல் டிராப் பண்ணிருக்கேன். இங்க நான் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் சொல்றேன், கவனமா பாத்துக்கோங்க. டாப்ல நான் ஒரு லெவல் வச்சிருக்கேன். ஓகேவா, செல்லர் ஸ்ட்ராங் லெவல்ல இருக்குன்னு நம்ம ஸ்டார்டிங்லேயே பாக்குறோம். அட் த சேம் டைம் இப்போ பிரைஸ் ஆக்ஷனுக்கு தான் மார்க்கெட் என்ன பண்ணிருக்காங்க, ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பையர் கண்டினியூ பண்றாங்க அப்படின்னா செல்லர் பையரை டாமினேட் பண்ணி செல்லர் கண்டினியூ பண்றதுக்கு ரீசன் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், இந்த மூவிங்ல
வெயிட் பண்ணுறேன். ஸோ அதனால தான் டாப்பில் வந்து ஒரு ஹரிசாண்டலுமே இப்போ ஃபிக்ஸ் பண்ணேன். ஓகேவா, பெல் நோட்டிஃபிகேஷன்லாம் செக் பண்ணேன். ஓகே அப்போ இந்த ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த மூவிங்கில் பையர் கண்டினியூ பண்ணி என்னுடைய அந்த டாப்பில் வச்சிருக்கல ஒரு ஹரிசாண்டல் லைன், அந்த ஹரிசாண்டலை பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா பையர் டாமினேட் ஆகி செல்லருக்கு மூவ் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் 15 மினிட்ஸ்லையுமே இந்த ஒரு மூவிங்கை பார்க்குறேன், ஒரு ஃபைட்டிங் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ புல் பேக் எடுத்து ட்ரெண்டு மேஜர் ட்ரெண்டுன்னு சொல்லும்போது செல்லருக்கு இருக்குது. அப்போ அவங்க கண்டினியூ பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஸ்பேஸில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மார்க்கெட் மேலே போவாங்க, புல் பேக் எடுத்துட்டு தான் கீழே வருவாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஸ்பேஸில் ஒரு பையருக்கான கண்டினியூட்டி ட்ரேட் எடுக்கிறேன். ஓகேவா, இந்த ஸ்பேஸ்லையுமே பையருக்கான ஒரு கண்டினியூட்டி ட்ரேட் எடுக்கிறேன். இந்த ட்ரேட் எனக்கு வந்து நெகட்டிவ் ஆகுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருந்துச்சு, சான்சஸ் அதிகம், ப்ளஸ் எனக்கு இது நெகட்டிவ் ஆகுமே ஆகிடுச்சு கிட்டத்தட்ட. ஓகேவா, இந்த ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு இது நெகட்டிவ் ஆகிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா செல்லர் எனக்கு ஹை ப்ரெஷரில் இருக்காங்க, செல்லர் டாமினேட் ஆகிறதுக்கான இந்த ஸ்பேஸில் வந்த ஒரே ஒரு ரீசன் என்ன அப்படின்னா ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன். அந்த ப்ரைஸ் ஆக்ஷனும் கம்ப்ளீட் ஆகுது. அட் த சேம் டைம் ப்ரீவியஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபைட்டிங் அண்ட்லையும் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, பிரேக் பண்ணிருக்கு. அப்போ பிரேக் பண்ண விஷயத்தையும் கம்ப்ளீட் பண்ண விஷயத்தையும் மார்க்கெட் தாராளமாக என்ன பண்ணலாம், கண்டினியூ பண்ணலாம். செல்லர் தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அப்போ இந்த ஸ்பேஸில் நான் பையர் ட்ரேட் எடுத்தது எதுக்காக, நான் மேபி இந்த ஸ்பேஸில் பையர் ஒரு கண்டினியூ கொடுத்து மேலே ஒரு ஃபைட்டிங் ஸ்பேஸ் வச்சிருக்கேன் இல்லை டாப்பில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் லெவலில், ஸோ அதுக்கு எனக்கு ஒரு புல் பேக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்பேஸில் ஒரு பையர் ட்ரேட் போனேன். ஸோ அந்த ட்ரேட் வந்து எனக்கு லாஸ் ஆகுது. அட் த சேம் டைம் கீழே நான் என்ன ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு புல் பேக்கான ஏரியா. மேபி இந்த ஸ்பேஸில் செல்லர் ஸ்ட்ராங்காக வரணும்னா டாப்பில் ஒரு ஃபைட்டிங் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இதை 15 மினிட்ஸில் வந்து நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபைட்டிங் ஸ்பேஸுக்கு புல் பேக் கொடுத்துட்டு கீழே வருதுன்னு சொல்லும்போது பையருடைய டாமினேஷன் லெவல் ஹெவியாக இருக்கும், செல்லருடைய கண்டினியூஷன் பயங்கரமாக இருக்கும். அப்போ இந்த ஸ்பேஸில் கீழேயும் பிரேக்குக்கான ஸ்பேஸ் இருக்குது, ஃபைட்டிங் ஏரியா இருக்குது, புல் பேக்கான ஸ்பேஸு மேலேயும் இருக்குதுன்னு சொல்லும்போது எனக்கு செல்லர் கண்டினியூ பண்ணாங்க, கண்டினியூஷனில் ஒரு ட்ரேட் பண்ணிட்டேன். இந்த ட்ரேட் வந்து எனக்கு பாசிபிள் ஆகுது. அட் த சேம் டைம் இந்த ஸ்பேஸில் ஒரு பிரைஸ் ஆக்ஷன், செல்லருடைய சப்ளை டீப்பாக வந்திருக்காங்க இல்லையா, அதில் எனக்கு ஒரு பையருடைய பிரைஸ் ஆக்ஷன் இருக்குது. அட் த சேம் டைம் கீழே எனக்கு என்ன இருக்குன்னா ஒரு ஃபைட்டிங் ஸ்பேஸ் இருக்குது, அதை காமனாக ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த ஸ்பேஸ் பிரேக் பண்ணும்போது மேபி ஒரு புல் பேக் கொடுக்கலாம், பையருக்கு கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த ஸ்பேஸ் நான் ஒரு ட்ரேட் என்ட்ரி போகிறேன். அந்த ட்ரேடு வந்து எனக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். 2 1 கோ. ஓகே, கண்டினியூஷனில் எடுத்த செல்லர் ட்ரேட் வந்து எனக்கு ப்ராஃபிட் ஆகுது. அட் த சேம் டைம் இந்த ஸ்பேஸில் எனக்கு ஒரு புல் பேக் எடுப்பாங்க, மார்க்கெட் எனக்கு ஒரு பிரேக் எடுத்து எனக்கு பையருக்கு கண்டினியூ பண்ணும். பையருக்கு கண்டினியூ பண்ணிச்சுன்னா வரக்கூடிய பையரை டாமினேட் பண்ணக்கூடிய லெவல் ஆல்ரெடி நான் என்ன பண்ணியிருக்கேன், ட்ரா பண்ணியிருக்கேன். கரெக்டாக, அப்போ எனக்கு கீழே புல் பேக் கொடுத்து அகைன் ரிவர்ஸ் ஆகுதுன்னு சொல்லும்போது ரிவர்ஸ் ஆகக்கூடிய பையர் எனக்கு டாப்பில் இருக்கக்கூடிய ஹரிசாண்டல் என்ன ஆகும், பிரேக் ஆகி அகைன் ட்ரெண்டை வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. ஸ்ட்ராங் லெவல்னு சொல்லும்போது செல்லரை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த செல்லரை கண்டினியூ பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஸ்பேஸில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வெயிட் பண்ணேன். ஸோ இந்த ஸ்பேஸில் எனக்கு ட்ரேட் வந்து எனக்கு என்ன ஆகுதுன்னா கண்டிப்பாக நெகட்டிவ். ஓகேவா, ட்ரேட் வந்து எனக்கு நெகட்டிவ் ஆகுது. பட் என்னுடைய கான்ஃபிடென்ட் லெவல் இந்த ஸ்பேஸில் அனலைஸ் பண்ண லெவலில் வந்து எனக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் இல்லை. இந்த மூவிங் நீங்கள் பார்க்குறீங்கனாலே உங்களுக்கு தெரியும். 11 10 9 8 7 6. ஓகே, அதாவது இந்த ஸ்பேஸ் ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ஆக்ஷனையும் சரி ஒரு ஃபைட்டிங்கான ஏரியாவையும் சரி கண்டினியூ பண்ணி மூவ் பண்ணலை. ஸ்ட்ராங்காக வந்தால் பார்த்தா வந்த மூவிங்கை பார்த்தா தெரியும். 3 செல்லர் உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறத்துலேருந்து ஸ்ட்ராங்காக மூவ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ராங்காக மூவ் பண்ண செல்லர்ஸ். ஓகேவா, அப்போ அந்த பையர் ப்ரைஸ் ஆக்ஷனை மார்க்கெட் கம்ப்ளீட் பண்ணிட்டு செல்லர் 3 செல்லர் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக கீழே வராங்கன்னு சொல்லும்போது இந்த ஸ்பேஸில் லெஃப்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தடுக்கு மார்க்கெட் என்ன பண்ணலை, டைரெக்டாக கண்டினியூ பண்ணலை, ஒரு ஃபைட்டிங் ஏரியா கொடுக்குது. சரியா, அப்போ ஒரு ஃபைட்டிங் ஸ்பேஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லும்போது மார்க்கெட் அந்த விஷயத்தை எனக்கு கண்டினியூ பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, சான்சஸ் ரொம்ப அதிகம். ஏன்னா ஒரு ஸ்ட்ராங் லெவல் வருது, அந்த ஸ்ட்ராங் லெவல் ஒரு ஸ்பேஸில் ரிஜெக்ட் ஆகுதுன்னா அந்த விஷயம் கண்டினியூ ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு புல் பேக்கான ஏரியா அதுக்கு வேணும். ஸோ இந்த ஸ்பேஸில் டாப்பில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ஃபைட் பண்ண ஏரியாவை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், புல் பேக்காக ட்ரா பண்ணியிருக்கோம். மேபி இந்த ஸ்பேஸில் செல்லர் டாமினேட் ஆகுறாங்க அப்படின்னா பையருடைய வேல்யூ கண்டினியூ ஆகுது அப்படின்னா எனக்கு அப் ஃபார்வர்ட் போயிட்டு கீழே வரணுங்கிறது கன்ஃபர்மேஷன். ஸோ இந்த ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணேன், ட்ரேட் என்ட்ரி ஃபஸ்ட்டு பையருக்கு கண்டினியூ பண்ணுறதுக்காக புல் பேக்கில் வந்து ஒரு 2 மினிட் ட்ரேட் பண்ணி எனக்கு ட்ரேட் வந்து நெகட்டிவ். பட் எனக்கு கேண்டில் வைஸ் வந்து தெளிவாக ஃபைட்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த ஸ்பேஸில் என்ன பண்ணேன் அப்படின்னா என்னுடைய கன்ஃபர்மேஷன்ஸை டீப்பாக எடுத்துகிட்டு அமௌண்ட் வேல்யூ வந்து இந்த ஸ்பேஸில் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கிட்டத்தட்ட இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். ஓகேவா, ஸோ லாஸ் இருந்துச்சு. அந்த லாஸை வந்து இந்த ஸ்பேஸை என்னால் என்ன பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா அனலைஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஓவரால் இந்த மாதிரி அதிகமான ரிஸ்க் எடுத்து ட்ரேட் பண்ணுறதை நான் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். நல்லா கற்றுக்கணும். எப்போவுமே ஒரு விஷயம் சொல்லிடுறேன்,
ஒரு குளத்துக்குள்ள ஒரு ஒட்டகச்சிவிங்க இறங்கி நின்றுட்டு எனக்கு கழுத்தளவுக்கு தான் நீ ஆழம் இருக்கு, நான் இன்னும் மூங்கலை, ஸோ நீங்களும் வாங்கன்னு சொல்லிட்டு முயலையும் எலியையும் ஆமையையும் ஆமைன்னு சொல்றேன், முயலையும் எலியையும் கூப்பிட்டுச்சுன்னா அதுங்க இந்த குளத்துக்குள்ள வந்துச்சுன்னா கண்டிப்பா என்ன ஆயிடும், முங்கி போயிடும். ஸோ இந்த விஷயத்துல நான் உங்களை கூப்பிட மாட்டேன். ட்ரேடிங் இஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்குன்னு நீங்கள் ஒரு டைம் ஃப்ரேம் கொடுக்கணும். கொடுத்த டைம் ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மூவ் பண்ண பழகிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்பேஸில் இந்த என்ட்ரி லெவல் வந்து எனக்கு ப்ராஃபிட் ஆகுது அண்ட் ஐ க்ளோஸ் இட். இதுக்கு மேலே ட்ரேட் பண்ணலை, ஓகே, ரிலாக்ஸ்ட் ஆகிட்டேன். எண்ட் ஆஃப் த டைம் ப்ராஃபிட் எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் செப்டம்பர் 2 அந்த டைமில் எடுத்த ட்ரேட்ஸ், கிட்டத்தட்ட 9 ட்ரேட்ஸ். ஓகேவா? ஐ மீன் 9 கிளிக்கு. சரி, இப்போ ட்ரேடிங் இட்ஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்போ இதை பார்த்ததுமே ஓகே இவ்வளோ அமௌண்ட் கொடுத்தா இவ்வளோ ப்ராஃபிட் வந்துடும், இந்த மாதிரி நம்ம எடுக்கலாம் மார்க்கெட்டை. நீங்க அமௌண்ட்ல கான்சென்ட்ரேட் பண்றீங்களே தவிர நான் எந்த விஷயத்தை நம்பி இந்த அளவுக்கு அமௌண்ட் கொடுக்குங்கிற விஷயத்துல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணல. கரெக்டா? எதுனால இந்த ட்ரேட் எடுக்கிறேன், எதனால இந்த மாதிரி மூவ் பண்றேங்கிற ஒரு விஷயத்துல நீங்க அகைன் அண்ட் அகைன் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். மார்க்கெட் ஒரு பிரைஸ் வேல்யூக்காக தான் மூவ் ஆகுது. ஒரு பிரைஸ் வேல்யூல தான் மூவ் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லும்போது அங்கே மேனிபுலேஷன் இருக்கும், எக்ஸ்ட்ரா கேண்டில்ஸ் இருக்கும், மூவிங்ல வாலடைல் இருக்கும். அது எதனால, இந்த 3 விஷயம் எதனால ஒரு மூவிங் எப்படி வந்துட்டு இருக்குன்னு எல்லாமே தெரிஞ்சுட்டு ட்ரேட் எடுக்க வரணுமே தவிர அதுக்கு நடுவில் என்ன பண்ணக்கூடாது, ட்ரேடுக்குன்னு சொல்லிட்டு உங்களை நீங்க அக்செப்ட் பண்ணக்கூடாது. ட்ரேடிங் இஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன். பிகாஸ் இதுக்குன்னு ஒரு டெடிகேஷன் வேணும், இதுக்குன்னு ஒரு ஃபோக்கஸ் மைண்ட் வேணும். முடி மாறிடுச்சா? ஓகே, இதுக்குன்னு ஒரு ஃபோக்கஸ் மைண்ட் வேணும். இல்லைன்னு சொல்லும்போது இது வந்து எல்லாருக்குமே ஸ்கேம் தான். கற்றுக்காத எல்லாருக்குமே இது ஸ்கேம் தான் அடிச்சு சொல்லுவேன். ஏன்னா உங்களுடைய காசு வந்து இங்கே உங்களுக்கு டபுள் ஆகாது, கேபிட்டல் வந்து உங்களை கேபிட்டல் க்ரோ பண்ண முடியாது, ஜீரோலாம் வந்து நிற்பீங்க. எண்ட் ஆஃப் த டைம் 10,000 ரூபாயிலேருந்து 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொண்டுட்டு போறீங்க அப்படின்னாலுமே டிசிப்ளின் இல்லை, மார்க்கெட்டுக்கான அனலைஸ் இல்லைன்னு சொல்லும்போது ஜீரோவில் வந்து நிற்பீங்க. இது உண்மை. ஃபர்ஸ்ட் கற்றுக்கோங்க. நான் வந்து கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். நான் பர்சனலாக கோர்ஸ் எல்லாம் வச்சு நடத்தலை, விஐபி அஃபிலியேட் லிங்க் எல்லாம் வச்சு நான் நடத்தலை. ஓகேவா? என்கிட்ட டவுட் கேட்குறவங்களுக்கு நான் வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் வைக்கிறேன். அந்த டைம் ஃப்ரேமுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஓகே நான் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அட் த சேம் டைம் நான் குவாலிட்டி கொடுக்கணும்னு விரும்புகிறேன். ஸோ காசு ஒரு கண்டினியூஷனுக்கான ஒரு கீயாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வாங்குறேன், அவ்வளோதான். நான் ஒரு கோர்ஸாக செல் பண்ணலை. ஓகேவா? நான் எந்த மாதிரியான மெத்தடில் ட்ரேட் பண்ணுறேனோ அந்த ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேனே தவிர இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் வச்சுக்கோங்கன்னு கொடுக்கல. அதனால தான் கிளாஸ் மூவ் நான் எப்படி கொடுக்குறேன் அப்படின்னா 1 மந்த் 2 மந்த்னு இல்லாமல் கிளாஸை கண்டினியூவாகவே கொடுத்துட்ருக்கேன். சாட்டர்டே சண்டே மட்டும் லீவ் இருக்கும். ஓகேவா? மற்றபடி கிளாஸ் மூவ் எல்லாமே இருக்கும். ஏன் ப்ராஃபிட் ஆகுது, ப்ராஃபிட் ஆனால் ஹைப் ஆகாமல் இருக்கிறது, ஏன் லாஸ் ஆகுது, லாஸ் ஆன அனலைஸ் பண்ணுறது, ப்ளஸ் லாஸ் ஆனது வெக்ஸ் ஆகாமல் இருக்கிறது, இந்த விஷயத்துல தான் ஃபோக்கஸ் பாயிண்ட் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் மார்க்கெட் இப்போ மூவ் ஆகுது, பையர் கண்டினியூ பண்ணுறாங்க, செல்லு கண்டினியூ பண்ணுறாங்க, இந்த விஷயத்த தெரிஞ்சுட்டு மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறது தான் என்னுடைய கான்செப்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட். ஸோ இதை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு தான் நான் ஒரு அமௌண்ட் வாங்குறேனே தவிர, ஐ மீன் நான் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு அமௌண்ட் வாங்குறேனே தவிர அந்த அமௌண்ட்டில் தான் நான் வந்துட்டு ஜீவிக்கிறேன்னா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இந்த அமௌண்ட் எல்லாமே சீரியஸாக சொல்கிறேன், நான் விளையாட்டுக்கு சொல்லலை. கிளாஸ் மூவில் வாங்கக்கூடிய அமௌண்ட் எதுவுமே என்கிட்ட கிடையாது. ஓகே, அந்த கான்செப்ட் வேண்டாம். ஸோ நான் என்ன சொல்ல வரேங்கிறத மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. கற்றுக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கு யார் சொல்லி கொடுக்குறாங்களோ, உங்களுடைய ஃப்ரெண்டு வந்து ட்ரேடிங்கில் இருக்காரா, அவரோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட கேட்டு நீ எந்த மாதிரி ட்ரேட் பண்ணிட்டு இருக்க, இந்த மூவிங் எதனால வருது கற்றுக்கோங்க. நான் அஃபிலியேட் லிங்க் பண்ணலை, நான் விஐபி லிங்க்னு ஒரு விஷயம் வைக்கல, எனக்கு அந்த விஷயமே கிடையாது. அதோட டீட்டெயில் வேணால் நான் அப்புறம் கொடுக்குறேன். மேபி நீங்கள் அஃபிலியேட் மூலமாக பண்ணிட்டு இருக்கீங்க, காப்பி ட்ரேட் பண்ணுறீங்கன்னா எதனால இந்த ஸ்பேஸில் பையர் ட்ரேட் போகிறோம், எதனால செல்லர் ட்ரேட் போகிறோம், எதனால ப்ராஃபிட் ஆகுது, எதனால லாஸ் ஆகுதுன்னு அவங்க கிட்ட பேசி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் நாலேஜை நீங்கள் கெயின் பண்ணீங்கன்னு சொல்லும்போது எண்ட் ஆஃப் த டைம் நீங்கள் வளர்ந்துருப்பீங்க. காப்பி ட்ரேட் பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது ப்ராஃபிட் ஆகும்போது ஹைப் ஆகுவீங்க, உங்கள் மைண்டோடைய ஹார்மோன் லெவல் வந்து உங்களை கிளுன்னு வைக்கும். லாஸ் ஆகுதுன்னு சொல்லும்போது புசுன்னு போயிடும். ஸோ சிக்னல்ஸ் வந்து நான் தப்பு சொல்லலை, பட் ஏன் எடுக்கிறோம், எதுக்கு எடுக்கிறோங்கிற விஷயத்த ஃபாலோ பண்ண படிங்க. ஓகேவா? அதே மாதிரி என்கிட்ட அஃபிலியேட் லிங்க் எதுவுமே கிடையாது, அஃபிலியேட் மார்க்கெட் நான் பண்ணலை. அதே மாதிரி என்னோட குரூப்பில் வந்துட்டு நீங்கள் இந்த அமௌண்ட்டு கொடுத்து நீங்கள் வந்து இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். என்கிட்ட கிளாஸ் 3 ஒன்று இருக்குது. நான் இந்த மாதிரி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன், நான் மார்க்கெட் எப்படி அனலைஸ் பண்ணுறேங்கிற ஒரு விஷயத்த நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு ஒரு அமௌண்ட் நான் கண்டிப்பாக வாங்குறேன். அதுவும் கிளாஸில் உள்ளவங்க சொன்னதுனால தான். ஓகேவா? ஏன்னா ஸ்டார்டிங் ஃப்ரீ கிளாஸ் எடுத்தேன். அப்படி எடுக்கும்போது பிரதர்ஸ் எல்லாம் சொன்ன ஒரு விஷயம்,
1 வீக் 2 வீக் கரெக்டாக போச்சு. ஒரு 20 பேர் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது ஒரு டைம் வரும்போது நிறைய பேர் கிளாஸுக்கு வரதில்லை, சாக்கு போக்கு சொல்கிறது அப்படி இப்படின்னு எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நம்ம தான் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுறோம், அவங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு அந்த அளவுக்கு ஆர்வம் இல்லை, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ கிளாஸில் இருக்கிறவங்க சொன்ன விஷயம், ப்ரோ நீங்கள் பேமெண்ட் வாங்குங்க, அப்போ தான் எங்களுக்கும் கற்றுக்கணும் போல இருக்கும். பேமெண்ட் வாங்கினா தான் நீங்களும் குவாலிட்டியாக சொல்லி தருவீங்க. சீரியஸ்லி எனக்கு பேமெண்ட் வாங்கிட்டோமே, கரெக்டாக சொல்லி கொடுத்துடணும், கரெக்டான டைமுக்கு வந்து உள்ளே போயிடணும், இதெல்லாம் தோணும். ஸோ அதை நான் ஒரு நல்ல விஷயமா தான் பார்க்குறேன். பட் அந்த அமௌண்ட்டு ஓகேவா? ஸோ அதனால பார்க்கலாம் வரக்கூடிய டேஸில் இனிமேல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி நெக்ஸ்ட் மூவ் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ ஆல்.